கணினிமயமாகும் இன்றைய சூழலில் கணினி அறிவியல் படித்தோருக்கு அரசு வேலைவாய்ப்பு இல்லாததால் ஏற்படும் பாதிப்புகளை விளக்குகிறது இந்த தொகுப்பு. பள்ளிகளில் கரும்பலகையில் சாக்பீஸால் எழுதிய காலம் கடந்து கணினி தொழில்நுட்பத்தை கற்பித்தலுக்கு பயன்படுத்தும் காலம் கண்டுவிட்டோம் நாம். இத்தகைய சூழலிலும் பள்ளிகளில் முறையான கணினி ஆசிரியர்களை நியமிக்கும் நடைமுறையே இன்னும் தமிழக அரசால் வகுக்கப்படவில்லை என்பது பொதுவான குற்றச்சாட்டு. அனைத்து மேல்நிலை பாடங்களுக்கும் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களை பணிக்கு அமர்த்தும் அரசு கணினி அறிவியலுக்கு மட்டும் கணினி பயிற்றுனர் என நியமனம் செய்வது ஏன் என கேள்வி எழுப்புகின்றனர் அதனை பயின்ற பிஎட் பட்டதாரிகள். கிட்டத்தட்ட தமிழகத்தில் 20,000த்திற்கும் மேற்பட்ட கணினி ஆசிரியர்கள் பயின்றனர். இன்று எங்களோட வாழ்வாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றளவு கேள்விக்குறி. எங்களுக்கு டெட்டும் டிஆர்பி நிராகரிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக பிஎட்டில் எழுதக்கூடிய ஏஇஓ டிஓ எக்ஸாம் கூட எங்களுக்கு நிராகரிக்கப்பட்டது. தமிழகத்தில் உள்ள 2000த்திற்கும் மேற்பட்ட மேல்நிலை பள்ளிகளில் கணினி அறிவியலை பயிலும் மாணவர்கள் ஏராளம். 1ஆம் வகுப்பு முதலே கணினி பயிற்றுவிப்பு அவசியப்படும் நிலையில் மேல்நிலை வகுப்புகள் கூட சுயநிதி பிரிவுகளாக செயல்படுவதாக கூறப்படுகிறது. டிஇடி எக்ஸாம்லையும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு தனி சிலபஸோ தனி கொஸ்டினோ கிடையாது. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் போய் கம்ப்யூட்டர் எழுதணும். அது பாஸ் ஆக முடியாது. பாஸ் ஆகி போய் டிஆர்பி அப்ரோச் பண்ணால் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கிடையாது. அப்புறம்னு சொல்கிறாங்க. இது மாதிரி 99லேருந்து கிட்டத்தட்ட 10,000 பேர் பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் படிச்சுட்டு பாதிக்கப்படுறோம். சுமார் 21 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினியை இலவசமாக வழங்கும் தமிழக அரசு அவற்றை முழுமையாக பயன்படுத்த பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களையும் நியமிக்க வேண்டும் என்கின்றனர் கல்வியாளர்கள். இந்த பட்டத்தை முடித்தால் வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கடன் வாங்கி தான் அவன் பட்டதாரி ஆகியிருக்கான். அப்போ அந்த கடனை அவன் எப்படி திருப்பி கொடுப்பான்? கொடுக்க முடியலன்னா அது ஒரு சமூக சிக்கலாக நாம் பார்க்க வேண்டாமா? முறைப்படி கணினி பயிற்சி பெற்ற ஆசிரியர் பணியிடம் இல்லை என்றால் என் குழந்தை சரியா பயிற்சி பெறலன்னு அர்த்தம். அப்போ என் குழந்தை முறையான ஆசிரியரிடம் பயிற்சி பெறாமல் நாளைக்கு +2 வரைக்கும் முடிச்சுட்டு வரப்போகுதுன்னா அது இன்னும் சமூக சிக்கல் இல்லையா? எனவே இந்த கணினி ஆசிரியருடைய இந்த போராட்டம் என்பது வெறும் வேலை வாய்ப்புக்கான போராட்டமாக பார்க்காமல் இது எதிர்கால குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ற அளவிலும் இது ஒரு சமூக சிக்கலாகவும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பணிக்காக காத்திருக்கும் ஆயிரக்கணக்கான பிஎட் பட்டதாரிகளுக்காக மட்டுமல்ல, மாணவர்களின் கல்வி சூழலும் பாதிப்புக்குள்ளாக்கும் இந்த விஷயத்தில் அரசின் விரைவான நடவடிக்கை அவசியம். இது குறித்து விளக்கம் கேட்டபோது அரசின் கொள்கை முடிவுக்குட்பட்டது என்கிறது பள்ளிக்கல்வித்துறை. அரசு பணிக்காக அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் படித்துவிட்டு காத்திருக்கும் பிஎட் பட்டதாரிகளுக்கும் தகுதியான ஆசிரியர்களுக்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கும் என்ன பதில் சொல்ல போகிறது தமிழக அரசு? புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் குழுவுடன் அபிநயா.